இப்ப ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகிச்சேன்னு ஆண்டவர் சொல்லும் போது அந்த வசனத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நம்ம ஆண்டவர் இப்படி செய்வாரா? ஏசா பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏசாவை வெறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம மனுஷ புத்தியில வச்சு மனுஷனுடைய ஆங்கிள் அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறோம். அது தப்பு. உண்மையிலே ஆண்டவர் ஏசாவை வெறுத்தாரா? ஏசா சீரழிஞ்சதை நீங்க பாத்தீங்களா வேதத்துல? அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? யாக்கோபை முதலிடத்தில் வைத்து ஏசாவை இரண்டாவது இடத்தில் வைத்தேன், யாக்கோபுக்கு சேஷ்ட புத்திர பாகம் போய் சேரும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அவ்வளவுதான். சொல்லாலே குத்தப்பட்டு தள்ளப்பட்டு நிற்கும் போது ஓடி வந்து உடன் நின்றிடுவார். யாருக்கும் தெரியாமல் நான் பாடி